உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. ஆழ்ந்த கவனத்தில் மனம் இருப்பதை விட அமைதியாக இருக்கும் பொழுதுதான் சிறப்பாக செயல்படுகிறது, சிறந்த சிந்தனைகளை உருவாக்குகிறது. மிக குழப்பமான சூழ்நிலைகளில் மனம் உழலும் போது அமைதியாக இருங்கள், விடைகள் தானாக கிடைக்கும். மக்கள் வணக்கம், இது சன்னலுக்கு வெளியே. இந்த வார சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியில் நாம பார்க்க போற பதிவு கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று சென்னை கிருஷ்ணகான சபாவில் நடைபெற்ற காவியன் இலக்கிய பரிசு. இது ஓர் இலக்கிய விழா, தமிழ் சிறுகதை துறைக்கு பெருமை சேர்க்கும் விழா. சிறுகதைகளுக்கான போட்டிகள் நடைபெற்றன. இதில் 750க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் குவிந்தன. இதில் 2 கட்ட பரிசீலனைக்கு பிறகு 39 சிறுகதைகள் தேர்வு செய்யப்பட்டன. இந்த விழாவில் தலைமை பொறுப்பேற்று சிறப்பித்த சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த தமிழ் எழுத்தாளர் திரு பிரபஞ்சன் அவர்களின் சிறப்புரையை இப்போது பார்க்கலாமா? 747 பேரை எழுத வைத்திருக்கிறது இந்த பத்திரிகை என்றால் அது எவ்வளவு பெரிய விஷயம், அது எவ்வளவு பெரிய விஷயம். அதைவிடவும் எனக்கு நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ, நான் உணர்ந்தேன். 747 பேரில் முதல் பரிசை ஒரு பெண்மணி பெற்றார் என்பதிலே எனக்குள்ள மரியாதை, எனக்குள்ள மகிழ்ச்சி வேலுமே இல்லை. இதைத்தான் நாங்கள் கனவு கண்டுவிட்டிருக்கோம், இதைத்தான் நாம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 747 பேர். மரியாதைக்குரிய அம்மையார் அவருடைய ஏற்புரையை படித்த பொழுது எனக்கு எங்களுடைய ஜானகி டீச்சர் ஞாபகத்துக்கு வந்தார். இப்படித்தான் இருக்கும். கல்கத்தா நகரம் எங்கே இருக்கிறது சொல்லுங்கள், இதே தொழில தான் பேசுவாங்க. இதே கல்கத்தா நகரம் கல்கத்தாவிலே இருக்கிறது. கல்கத்தா நகரம் எந்த நாட்டிலே இருக்கிறது? கல்கத்தா நகரம் இந்தியாவிலே இருக்கிறது. மாட்டாங்க, வங்காளத்தில் இருக்கிற வரைக்கும் சொல்லுவாங்க. இப்படி இந்த துணியில தான் பேசுவாங்க. நண்பர்களே, சென்னைக்கு வரும் பொழுது சென்னைக்கு வருவதற்கு பணம் கொடுத்து அனுப்பிய டீச்சர் ஜானகி டீச்சர் தான். ரொம்ப அற்புதமான ஒரு மனுஷி. மீண்டும் ஜானகி டீச்சரை போன்ற ஒரு ஆசிரியரை நான் இங்கே சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, சிறுகதை தான் இருக்கிற இலக்கிய வடிவத்திலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான வடிவம், ரொம்ப கஷ்டமான வடிவம். எங்க பாட்டி தான் எனக்கு சிறுகதையை பற்றி முதல்ல சொன்னவங்க. அவங்க சொன்ன சிறுகதை மாதிரி யாருமே சொன்னதில்லை. ஒரு ஊர்ல ஒரு நரி, ஒரு ஊர்ல ஒரு நரி, கதை அதோட சரி அப்படின்னா, மீதி கதை நாளைக்கு. இரவு முழுக்க நாங்கள் அந்த நரியை பற்றியே சிந்தித்துக் கொண்டோம். கதை அதான சொல்லுது, கதையுடைய நோக்கம் அதானே. நரி என்ற உடனேயே நம்ம சிந்தனை எவ்வாறு வடிவமைக்கப்படுகின்ற தந்திரம், ரொம்ப தந்திரமான ஒரு மிருகம் நரி. நரி ஒருபோதும் தந்திரம் செய்வதில்லை. நரி காப்பி குடித்துக் கொண்டு இன்னொரு நரியை கெடுப்பதற்கு யோசிப்பதே இல்லை. நாம் தான் செய்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய தந்திரத்தை நாம் நரியின் மீது ஏற்றுக்கிறோம். உண்மையிலே இலக்கியம் என்பது அதுதான். இலக்கியம் என்பது வேற எதுவுமே இல்லை. புலி வருது புலி வருது என்று சொல்லுகிற பொழுது இலக்கியம் வரவில்லை. புலி வந்து உண்மையாக ஒருவனை அடித்து போட்டுவிட்டு போகும் பொழுதும் இலக்கியம் பிறக்கவில்லை. ஆனால் எப்போது இலக்கியம் பிறந்தது என்றால், புலி வருது என்று ஒருவனை நம்ப செய்து எல்லோரும் ஓடச் செய்தவனை, அப்பொழுது இலக்கியம் பிறந்தது.
காவியன் இலக்கிய பத்திரிகை இன்று நடத்திய சிறுகதை போட்டி பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டமைக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். சிறுகதை துறைதான் இப்பொழுது ஊக்குவிக்கப்பட வேண்டிய துறையாக நான் கருதுகிறேன். நாவலிலும் கவிதைகளிலும் மிக சிறந்த படைப்புகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் சிறுகதைகள் தான் அண்மை காலத்திலே தமிழ் பத்திரிகைகளில் குறைவாக ஆகிக் கொண்டிருக்கிறது. அரைப்பக்க கதை, ஒரு பக்க கதை என்று சிறுகதை நாளடைவில் சீரழிந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் நல்ல சிறுகதை ஆசிரியர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை கௌரவித்து பெரிய பரிசுகளை கொடுத்து ஊக்குவிப்பதற்காக காவியன் இலக்கிய பத்திரிகை முன்வந்ததற்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று 5 பேர்கள் 747 சிறுகதை ஆசிரியர்களில் 5 பேர்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறார்கள், பரிசீலிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 5 நாளடைவில் 50ஆகவும் 100ஆகவும் பெருகி மிக சிறந்த சிறுகதை இலக்கியம் எதிர்காலத்தில் படைக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காவியன் இலக்கிய பத்திரிகையின் நோக்கம். அந்த நோக்கம் நிச்சயமாக ஜெயபாஸ்கரின் ஆசிரியர் பொறுப்பிலும் தீனதயாள பாண்டியன் ஆசிரியர் பொறுப்பிலும் நிறைவேறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். பல்சுவை காவிய மாத இதழின் பொறுப்பாசிரியர் கவிஞர் திரு ஜெயபாஸ்கரன் அவர்களின் உரையை இப்போது கேட்போமா? எங்களை பொறுத்தவரை இந்த சிறுகதை போட்டியில் எந்த சிறு தவறும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதில் நாங்கள் மிக கவனமாக இருந்தோம். அதற்கு காரணம் நான் அல்ல, நண்பர் வெளியீட்டாளர் ஆசிரியர் தீனதயாள பாண்டியன் அவர்கள்தான். அவர் எந்த அளவுக்கு கனிவானவரோ கொடையாளியோ அந்த அளவுக்கு கடுமையானவர் என்பது எங்களை போன்றவர்களுக்கும் அவரோடு பணியாற்றுகிறவர்களுக்கும் நன்றாக தெரியும். அப்படி இருப்பது ஒரு வகையில் நல்லதுதான், ஒரு வகையில் அல்ல, எல்லா வகையிலுமே நல்லது. அந்த அளவில் பிப்ரவரி மாதம் 2013 பிப்ரவரி மாதம் காவியம் இதழ் நடத்திய அந்த சிறுகதை போட்டிக்கான அறிவிப்பு வந்தது. தினமணி கதிர், ஆனந்த விகடன், அமுத சுரபி, கல்கி, கவிதை உறவு, உயிர்மை என்று, உயிர்மை அல்ல காலச்சுவடு என்று பரவலாக எல்லா பத்திரிகைகளிலும் இந்த சிறுகதை போட்டி குறித்து விளம்பரம் செய்யப்பட்டது. இந்த சிறுகதை போட்டியில் நானும் இலக்கிய நண்பர்களும் பிரபஞ்சன் போன்றவர்களும் எப்படி திட்டமிட்டோமோ அப்படித்தான் தொடங்கியது. ஒன்று மட்டும் தீனதயாள பாண்டியன் அவர்கள் எங்கள் கேட்காமல் உயர்த்தினார். முதல் பரிசு 15,000 ரூபாய் என்று நாங்கள் முடிவு செய்திருந்தோம். அதற்கு பிறகு அறிவிப்பு வந்த போது அதை 25,000 ரூபாயாக அவர் மாற்றியிருந்தார். அது எங்களுக்கு பெருத்த மகிழ்ச்சியை தந்தது. 39 சிறுகதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு மாத இதழில் வெளிவருவதற்கு வாய்ப்பும் அளிக்கப்பட்டது. இது மட்டுமில்லாமல் சிறந்த சிறுகதைகளுக்கு பரிசுகளும் அளிக்கப்பட்டது. விழாவிற்கு கருத்துரை வழங்கியவர் முனைவர் திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். இவர் அமுத சுரபி பத்திரிகையின் ஆசிரியர். கல்கி நாடக போட்டியில் நானும் கோமல் அவர்களும் நீதிபதிகளாக இயங்கினோம். நாங்கள் இந்த வள்ளுவர் கூட்டத்தின் அருகாக இருந்த கல்கி ராஜேந்திரன் அவர்களுடைய வீட்டு கூடத்தில் கூடினோம். கல்கி பத்திரிகை எந்த அரசியல் கட்சிக்கும் கூஜா தூக்காது. ஆனால் கல்கி வீட்டில் அழகான ஒரு கூஜா உண்டு. அந்த கூஜா நிறைய காப்பி போட்டு கொண்டு வந்து தாய்மை கனிவோடு விஜயா ராஜேந்திரன் அவர்கள் வைத்தார். நாங்கள் பாதி நாடகங்களை நான், பாதி நாடகங்களை அவர் என்று மாற்றி மாற்றி படித்து முடிவு செய்தோம். முடிவில் மதிப்பெண் பட்டியலை கொடுத்த போது அதில் ஒரு அருமையான விஷயமும் ஒரு சங்கடமும் இருந்தது. நான் தேர்ந்தெடுத்த அதே 3 கதைகளை கோமலும் தேர்ந்தெடுத்திருந்தார். ஆனால் நான் முதல் பரிசு கொடுத்ததற்கு அவர் 2ஆம் பரிசும், நான் 2ஆம் பரிசு கொடுத்ததற்கு அவர் முதல் பரிசும் கொடுத்திருந்தார். ராஜேந்திரன் அவர்கள் இப்போது என்ன செய்வது என்று கேட்டார். கோமல் முந்திக் கொண்டார். நான் வயதில் மூத்தவன், அவர் இளையவர். இளையவர்கள் சொல்வதைத்தான் பாரதம் கேட்க வேண்டும். ஆகையால் அவர் சொன்னால் சரியாக இருக்கும், அவர் விடியை கொடுத்து விடுங்கள் என்று அவர் சொன்னார். எனக்கு அது சங்கடமாக இருந்தது. பிறகு நான் யோசித்தேன். கோமலிடம் நான் சொன்னேன், இளையவர்கள் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் என்பது உறுதிதானே, அதில் பிறகு நீங்கள் பின்வாங்க மாட்டீர்களே என்றேன். பின்வாங்க மாட்டேன் என்றார். அப்படியானால் இளையவன் நான் சொல்கிறேன், கோமல் சொன்னபடி தீர்ப்பு அமையட்டும் என்று நான் சொன்னேன். அப்படி அந்த போட்டி தீர்ப்பு முடிவாகியது. அதுபோலவே நாங்கள் இந்த கதைகளை திரு வீரபாண்டியன், திரு சீதாரவி, நான் மூவரமாக இணைந்து விவாதித்தோம். 2 மணி நேரம் விவாதித்து சமூக கண்ணோட்ட ஒரு உயர்ந்த உள்ளடக்கத்தோடு எல்லா கதைகளுமே எழுதப்பட்டிருந்தன. எழுதப்பட்டிருந்த கதைகளின்
கருத்தை பற்றி, உள்ளடக்கத்தை பற்றி விவாதிக்க ஒன்றுமே இல்லை. எது சிறப்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று இன்றைக்கு அதிகம் தேவை என்கிற கண்ணோட்டத்தில் பார்த்து மிகச்சிறந்த கதைகளை தேர்ந்தெடுத்தோம். மக்கள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். கவிஞர் தணிகை செல்வன் அவர்கள் சொல்வார், 16 முதிராத பருவ பெண்ணின் பாவாடை நழுவுகின்ற படத்தை தீட்டி, மதுநாரும் எழுத்தாலே போதையூட்டி, அழுகி போன சதைநாரும் படியாக தமிழை எழுதி, மொழிநார வைக்கின்ற பயலை விட்டால் கதியேதும் கிடையாதா இலக்கியமே, இவனையெல்லாம் தமிழ் பெண்கள் உடைவாளாம் துடைப்பத்தால் அடிப்பதெப்போ என்று ஒரு கேள்வியை கேட்பார். ஆபாச இலக்கியங்கள் மலிந்துவிட்டன, ஆபாசம் இலக்கியத்தில் கோலோச்சுகிறது என்பன போன்ற கவலைகள் இன்றைக்கு தரமான இலக்கிய உலகத்தை, தரமான இலக்கிய உணர்வுகளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த வேளையில்தான் நாம் இந்த காவியன் இலக்கிய பரிசு குறித்து திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தியிருக்கிறோம். காவியன் இலக்கிய பரிசு என்பது காட்சி ஊடகத்துறையும் ஒளி ஊடகத்துறையும் புயல் நடனமாடி, போர் நடனமாடி மக்களை கொள்ளை கொண்டிருக்கிற இந்த வேளையில் மக்களை படிக்க வைக்க வேண்டும், படிக்கிறவர்களை உருவாக்க வேண்டும், கேட்பவர்களையும் பார்ப்பவர்களையும் உருவாக்குவதோடு ஒரு ஊடகத்தின் பணி முடிந்துவிடவில்லை. படிக்கிறவர்கள் எந்த அளவுக்கு உருவாகிறார்களோ அந்த அளவுக்கு சமூகம் சிறப்பாக இருக்கும் என்கின்ற நல்ல நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காவியன் இலக்கிய பரிசுக்கு திட்டமிடப்பட்டு இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த கலாசாரம், இந்த பண்பு பெருகுமானால் நல்ல எழுத்தாளர்கள் தோன்றுவார்கள், நல்ல படைப்பாளிகள் தோன்றுவார்கள், படிப்பவர்களும் தோன்றுவார்கள். அது சமூகத்துக்கு பல வகையில் பயன் விளைவிக்கும். அந்த வகையில் இந்த முயற்சியை, காவியன் இலக்கிய பரிசை, இந்த இலக்கிய பரிசு வழங்குகிற பல்சுவை காவியம் இதழை நான் பெரிதும் மனமாற பாராட்டி வாழ்த்துகிறேன். காவியம் இதழ் நடத்திய சிறுகதை பரிசளிப்பு விழா இன்று நடைபெற்றது. மிகச் சிறப்பாக விழா நடைபெற்றது. அதைவிட சிறப்பாக நீதிபதிகளாக 3 இயங்கினோம். சகோதரி திருமதி சீதாரவி அவர்கள், வீரபாண்டியன் அவர்கள், நான் என 3 உள்ளிட்ட குழு கதைகளை தேர்ந்தெடுத்தோம். கதைகள் யார் எழுதியது என்று தெரியாதிருக்கும் வகையில் வெறும் எண்கள் மட்டுமே எங்களிடம் கொடுக்கப்பட்டிருந்தன. அந்த எண்களுக்குரிய கதைகளை வைத்து இன்னென்ன எண்ணுக்குரிய கதை பரிசு பெறுகிறது என்று இறுதியாக கூடி முடிவு செய்து அறிவித்தோம். ஆக முற்றிலும் நியாயமான முறையில் 100% நேர்மையாக நடைபெற்ற ஒரு சிறுகதை போட்டி இது என்ற வகையில் பரிசு பெற்றவர்கள் மிகுந்த பெருமிதம் அடையலாம். மற்ற போட்டி நடத்தும் அமைப்பாளர்கள் கூட இதுபோன்ற முறையை பின்பற்றி எழுதுபவர்களின் பெயரை தவிர்த்து எழுத்துக்கு எண் மட்டுமே கொடுத்து, நடுவர்களிடம் கொடுத்து, அதன் மூலம் கதைகளை தேர்ந்தெடுக்க சொல்வது என்பது ஒரு சிறந்த மரபாக அமையும். போட்டியில் பரிசு பெற்ற அனைவருக்கும் நமது நல்வாழ்த்துக்கள். பேராசிரியர், சிறந்த சொற்பொழிவாளர் திரு ஞான சம்பந்தன் அவர்களின் நகைச்சுவை கலந்த சொற்பொழிவை இப்போது கேட்போமா? கல்லூரியில் எங்களுடைய தியாகராசர் கல்லூரியில் அட்டானமஸ் காலேஜ் அது. அதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் படித்து ரசித்த விஷயங்களை வைக்க முடியும். அதில் பாடத்திட்டங்களில் மேடையில் இருக்க 3 பேருடைய புத்தகங்கள் எங்களுடைய கல்லூரியில் இருக்குது. ஐயா நம்முடைய பிரபஞ்சன் அவர்களுடைய புத்தகம், அதே போல இளம்பரை அவர்களுடைய கவிதைகள். அதில் ஒரு மாணவர் எங்கிட்ட வந்து எம்ஃபில் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க. ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவருடைய நூல்களை எல்லாம் நாங்கள் வச்சிருக்கிறோம். கணப்பநாயனார் மாதிரி தின்னு பார்த்து கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி நல்ல விஷயங்களை நாங்கள் கொடுக்க முடியுது. இன்றைக்கு அவர்களெல்லாம் இருக்கிற மேடையில் உட்கார்ந்துருக்கிறதே நான் ரொம்ப பெருமையாக கருதுறேன். அதுதான் பெரிய சிறப்பு. நடுவர்களுடைய அந்த கடுமையான திறமையை சொன்னாங்க பாருங்க. அந்த கதை எதிரையாவது சாயலாவது வந்திருக்கா, அவர் எழுதினவர்கிட்ட ஒரு கேள்வி, இவங்ககிட்ட ஒரு கேள்வி, அவங்ககிட்ட ஒரு கேள்வி. ஏன்னா அப்படித்தான் பார்க்கணும். எங்கள் கல்லூரியில் ஒரு தடவை ஒரு பையன் வந்து என்ன பண்ணா, வாத்தியார்கிட்ட, சார் காய்ச்சல் ஆகி போயிட்டேன், நான் நீங்கள் கொடுத்த நோட்ஸ் எல்லாம் என்னால் இது பண்ண முடியல, எழுத முடியல, அதனால என்ன பண்ணுங்க, நீங்கள் எழுதின நோட்ஸ் இருக்குல்ல அதை கொடுங்கன்னு கேட்டான். இவர் சொன்னார், நான் அப்பெல்லாம் இது ஃபோட்டோ காப்பியெல்லாம் கிடையாது, ஜெராக்ஸ் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணாரு, இன்னே உட்காந்து எழுதி கொடுத்தாரு. சொன்னா இல்லை இல்லை சார், நாளைக்கு பரிசு எழுத நேரம் இருக்காது, கொடுங்கன்னு வாங்கிட்டு போயிட்டான். இப்போ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை பார்த்து எழுதிருப்பான்னு தானே. அப்படின்னா நீங்கள் சாதாரண ஆள். அந்த பேப்பரையே வச்சு விட்டான். அவர் ஃபுல் ஸ்கேப் பேப்பரில் எழுதியிருந்திருக்காரு, அதே வச்சு விட்டான். அவருக்கே வந்துருச்சு திருத்த. தர்ம சங்கடம்னா இதுதாங்க. ஏன்னா அதில் சைவர் போட முடியாது, ஒழிஞ்சிக்க முடியாது. அவனை கூப்பிட்டு அவர் கண்ணீர் மல்க கேட்டது என்னன்னா, இங்கே வர, நீ இதை வச்சு பாத்திரம் இருந்தா கூட பரவாயில்ல, இதவேவா அனுப்பிவிடுவாங்க. அவன் சொன்னா உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கல சார். அப்ப கூட அவன் தப்புன்னு நினைக்கல, நான் உங்களுக்கு வரும்னு எதிர்பார்க்கல. 2வது நேரம் இல்லைல்ல சார். அவன் சொல்றத பாருங்க, இதை நான் படிச்சு மனப்பாடம் பண்ணி எழுதி டைம் வேஸ்ட் சார். அது நான் வந்து இந்த மாதிரி
பாஸ் வேற வழி என்ன பண்றது? அப்புறம் அவர் எழுதி தப்பா இருக்கலாம், ஆன்சர் வந்து இருக்குல்ல. இப்ப இதெல்லாம் சரியா தேர்ந்தெடுத்து பார்த்து கொடுக்கணுங்கிற விஷயம் இருக்கு பாருங்க, எவ்வளவு முக்கியம். இன்னைக்கும் கூட ஏர்போர்ட்ல ஒரு ஆள் என்னை ஜோசியர்னு நம்புறாரு. போன உடனே பெட்டி வாங்கி வச்சுட்டு அப்புறம் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. நான் அப்படியே தான் இருக்கு அப்படிமே. மாற்றம் வரும். போதும், ஜோசியம் முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். கொஞ்சம் நம்ம வந்து தெளிவா மனதை கல்லாக்கிட்டு பேசணும், அவ்வளவுதான். எப்ப நல்ல காலம் வரும்னா ஒண்ணும் இல்லை. இப்ப என்ன மாசம்? வைகாசியா? ஆணி, ஆவணி, புரட்டாசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆணி. அடுத்த வருஷம் சொல்லக்கூடாது, நீங்க பயந்துருவான். இப்ப நீங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னா கூடவே வருவான். எப்படியோ ஒரு நாள் இருக்கு போட்டுருக்கு. ஜோசியத்தை நான் ஒண்ணு குறை சொல்லுங்க, ஒரு ஆறுதல், அவ்வளவுதான். சுஜாதா அவர்களை பத்தி அழகா சொன்னாங்க ஐயா திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள். அந்த 2 கடிதங்கள், 2 பேர் எழுதுற கடிதங்கள் ஒண்ணு எழுதியிருப்பாரு சுஜாதா. 2 பேர். ஒருத்தர் ஒரு கடிதம் எழுதியிருப்பாரு. நாங்க ஒரு இதழ் தொடங்கியிருக்கோம், நீங்க அதுக்கு ஒரு சந்தா கட்டணும் அப்படின்னு. உடனே அவர் அங்கிட்டு இருந்து அடுத்த கடிதத்துல, இந்த மாதிரி தர்மம்லாம் நான் பண்ண மாட்டேங்க. 3வது கடிதத்துல இருந்து, இல்ல நீங்க செஞ்சே ஆகணும். 4வது கடிதம், இன்னும் நீ பண்ணனா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5வது கடிதம் ஒண்ணு இவர்கிட்ட இருந்து போகும். ஐயா வணக்கம், நீங்க நாங்க இது கேட்டிருந்தோம், நீங்க மாட்டேன்னு சொன்னீங்க. போன வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் ஒரு ஹோட்டல் அறையில் ஒரு நடிகையோடு இருந்த சில அரிய புகைப்படங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. அவை அடுத்த வாரத்தில் பிரசவிக்கலாம் இருக்கிறோம். 6வது கடிதம், உங்களுடைய இதழின் அருமையை சென்ற வாரம் தெரிந்து கொண்டேன். நானும் என் நண்பர்கள் சிலருக்குமாக ஆண்டு சந்தா அனுப்பியிருக்கிறேன். ஆயில் சந்தாவாக சொன்னாலும் அனுப்புகிறேன். முடிஞ்சு வச்சுக்கத. இவ்வளவுதாங்க. அதாவது இதை நீங்க எப்படி கதை சொல்றதுங்கிற விஷயத்த அவங்க சொன்னாங்க பாருங்க. கதையா சொல்றது காட்டிலும் உத்தியாக சொல்றது எவ்வளவு நல்லா இருக்கும். கதாநாயகி அறிவாளி, கதாநாயக மக்கு. என்ன அழகா ஒரே போகுங்கிறீங்க. ஒரு இடத்துல கதாநாயகன் போய் கதாநாயகிட்ட கேட்பான். 2 பேருக்குமே வயசு 10-12 இருக்கும். தமிழ்ல உயிரெழுத்து எத்தனை அப்படிமா இவன் போய் அவட்ட. அந்த பொண்ணு கரெக்டா சொல்லணும் 12. தலையில அடிச்சுக்கணுமா. 50ன்னு சொன்னதுக்கே அந்த தமிழ் வாத்தியானை போட்டு அடிச்சான். நீ 12ங்கிற உடனே அடி கொள்ள போறாங்க. அதாவது குறைய அடிப்பாங்க போட்டுருக்கு அப்படின்னு நினைச்சுட்டான். இது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிருக்கேங்க. இது மாதிரி 100 விஷயம் இருக்குது. புராணம் படிச்சிருந்தா தாங்க ரசிக்க முடியும். இல்லாட்டி இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி உட்காந்துருக்கணும். எங்க ஊர்ல இங்கிலீஷ் படம் பார்த்து 3 பேர் 3 கதை சொல்லிட்டு போவாங்க. படம் ஒண்ணுதான். ஆனா இப்ப அந்த குறையை நம்ம ஆட்கள் தீர்த்து வச்சுட்டாங்க. நல்லா தமிழ் பேசினா அது இங்கிலீஷ் படம், இங்கிலீஷா பேசினா அது தமிழ் படம். அது ஜாக்கி சான்ல பொழந்து கட்டுறாரு. அப்படியே எப்படி யாகாவராயினும் நாகாக்க அப்படிங்கிறார் ஒரு படத்துல. எனக்கு நடுங்குது. அடுத்து நடுவரா வந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை அரசாங்க ஆஸ்பத்திரிக்கு எங்க அப்பாவை கூட்டு போயிருந்தேன். நாங்க ஒரு 40-45 வருஷத்துக்கு முதல்ல கண்ணுக்காக செக் பண்ண போயிருக்கோம். பயங்கரமான கூட்டம். அந்த கூட்டத்தில் போய் டாக்டர் பார்த்து அனுப்பிச்சிட்டாரு. இப்ப கண்ணாடிக்கு செக் பண்ண போகணும். அங்க போனா அந்த போர்டு மாட்டி வரிசையில் உட்கார்ந்து படிக்க சொல்லுவாங்கல்ல, அதுல கூட்டம். அவர் அந்த கம்பவுண்டர் இருக்காரு, கடும் கோபத்தில் உட்கார்ந்துருக்காரு. உட்காரு, திரும்பு, கொன்றுவேன், கண்ணை தோண்டிடுவேன், கண்ணாபரேஷன் தான் வந்திருக்காங்க, கண்ணை தோன்றுவேன், திரும்பி பார்க்காத. இப்படி ஒரு சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தார்ல. நாங்க வரிசையில் நிக்கிறோம். எங்க அப்பாவுக்கு முன்னாடி இருந்த ஒரு கிழவனார் போய் உட்கார்ந்த உடனேங்க கா ஊ ரூ ஆன்னு வாய்ச்சாரு. அந்த கம்பவுண்டர் கிட்ட வந்து, நான் இன்னும் போர்டே மாற்றல. இந்த ஆளு பயத்துல என்ன பண்ணிவிட்டான், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் சொன்னாங்கல்ல அந்த கா ஊர் ஒண்ணு, அதை பூரா மனப்பாடம் பண்ணி சொல்லிவிட்டாங்க பாவம். அவர் வந்து சொல்றாரு, பேத்துருவேன், இன்னும் நான் கண்ணன் போர்டு மாற்றலாமான்னு. ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. நல்லவர்கள் கையில் இருக்கக்கூடிய செல்வம் பிடிபட்டிருக்கும், அது எல்லாருக்கும் பயன்படுவதாக இருக்கும். தண்ணிக்கு எப்படி பேரை வச்சான் பாருங்க தமிழர். அதாவது ஊருக்குள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் குடிக்கிறதா இருந்தா அந்த தண்ணிக்கு பேர் ஊருணின்னா, ஏறு உழுகக்கூடிய தண்ணி நெருப்பு வச்சிருந்தா அதுக்கு பேர் ஏரி. எப்படின்னா கண்களை உடைய ஓட்ட வழியா தண்ணி வந்தா அதுக்கு பேர் கண்மாயின்னு வச்சான். குடிப்பதற்கான இடமாக இருந்தால் அதுக்கு பேர் குளம்னு வச்சான். இப்ப வாட்டர்னு வச்சிருக்காங்க. முடிஞ்சு வச்சு வாட்டர் பாக்கெட் போறான் ஒருத்தன். என்னத்த சொல்றது, இருக்கட்டும், கால மாற்றம் சரியா வரணும். வணக்கம், நான் பேராசிரியர் ஞானசம்பந்தன், மதுரையில் தியாகராஜர் கல்லூரியில் தமிழ் பேராசிரியர் பணியாற்றுறேன். மக்கள் தொலைக்காட்சி வந்து நான் விரும்பி பார்க்கிற ஒரு நல்ல அலைவரிசை. காரணம் என்ன அப்படின்னா, அதில் பல்வேறு செய்திகளுக்கு நடுவில் இந்த தேவாரம் பற்றி மதியான நேரத்தில் ஒரு 1:30 to 2 வரைக்கும் ஒரு நிகழ்ச்சி வரும். அதில் ஒருவர் பாட ஒருவர் விளக்கம் சொல்லுங்கிறது பல பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் செய்ய வேண்டிய பணியை செய்கிறேன். அதுக்கு என்னுடைய பாராட்டுகள் நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன்.
இன்னைக்கு இந்த பல்சுவை இதழான காவியம் இதழிலிருந்து ஒரு நல்ல விழா இங்கே நடந்தது. அதில் கலந்து கொள்கிற வாய்ப்பை எனக்கு அதனுடைய நிறுவனர், தொழிலதிபர், நல்ல இலக்கிய ஆர்வலர், மிகப்பெரிய பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரர் சின்னமருது தீனதயாள பாண்டியன் அவர்கள் வழங்கியிருக்கிறாங்க. நான் இன்னைக்கு கலந்துக்கிட்டதில் ரொம்ப பெருமை அடைஞ்சேன். காரணம், ஒட்டுமொத்தமாக படைப்பாளர்கள், படிப்பாளிகள் மற்றும் இருக்கின்ற பத்திரிகையாளர்கள், நல்ல நண்பர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் அத்தனை பேரும் கலந்துக்கிட்ட ஒரு நல்ல விழாங்க. விழாவுக்கு வந்திருந்தவங்களுக்கு, நாம இங்க பார்த்து மகிழ்ந்தவங்களுக்கு ஐயோ வீட்டில் போய் சொல்ல முடியலையோ அப்படின்னு ஒரு கவலை இருக்கும். அந்த கவலையை மக்கள் தொலைக்காட்சி நிச்சயமாக தீர்த்து வைக்கும். நிச்சயமாக வீடுகள் தோறும், ஏன் உலகெங்கும் இருக்கின்ற தமிழர்கள் இந்த நிகழ்ச்சியை தங்கள் இல்லங்களில் அமர்ந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு கொடுத்திருக்கிறீங்க. இந்த நல்ல விழாவை எல்லோருடன் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். தொடரட்டும் மக்கள் தொலைக்காட்சியினுடைய தமிழ் பணி. நன்றி, வணக்கம். இந்த விழாவிற்கு நன்றியுரை ஆற்றியவர் காவியன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு சின்னமருது தீனதயாள பாண்டியன். இவர் பல்சுவை காவியம் மாத இதழின் ஆசிரியர். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு இன்னைக்கு. ஸோ இது வரைக்கும் ஒரு பிசினஸ் மீட்டிங்ல இருந்ததை விட, நான் வியாபார விஷயமா வெளியூர்ல போய் அந்த மீட்டிங்ல நான் சம்பாரிச்சதை விட, அப்போ எனக்கு கிடைக்கிற லாபத்தை விட இந்த மன நிறைவு எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இது நிச்சயமா தொடரும். இது ரொம்ப மகிழ்ச்சியான தருணம். இந்த நேரத்தில் ஒவ்வொருத்தரா நான் நன்றி சொல்லி யாராவது ஒருத்தரை நான் விட்டுறத விரும்பல. ஸோ இந்த நிகழ்ச்சியை மிகவும் சிறப்பாக நடத்தின அத்தனை பேருக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்தவன் நன்றி. கலை இலக்கிய வளர்ச்சிக்காக இந்த காவியன் இலக்கிய பரிசு போட்டியை தொடர்ந்து நடத்துறதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த வருடம் சிறுகதைக்கும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு விதமான இலக்கிய சிந்தனைக்கு பரிசு கொடுக்கறதா இந்த காவியம் பல்சுவை காவியம் இதழில் தீர்மானம் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம். நான் இது வரைக்கும் இது மாதிரி நிகழ்ச்சி எதுவும் நான் அட்டன் பண்ணதில்லை. இதுதான் என்னோட முதல் நிகழ்ச்சி. ஏன் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணேன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பாக இது ஒரு நிகழ்ச்சி லைஃப் டைமில் நான் மறக்க முடியாத நிகழ்ச்சி. இன்னைக்கு எனக்கு கணவரோட பிறந்த நாள். அவருக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக நான் நினைக்கிறேன். நான் கொடுத்த கிஃப்ட்டை விட இது ஒரு பெரிய கிஃப்ட்டு. மேலும் மேலும் காவியம் அவங்க நடத்துகிற இதில் கண்டிப்பாக நான் பங்கேற்பேன். வந்திருக்க மக்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் நிறைய விஷயங்கள் கிடைச்சிது. ஒரு கூட்டம் அப்படின்னாக்கா எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உதாரணம் இந்த கூட்டம் தான் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக சொல்லுவேன். கிட்டத்தட்ட நான் இது வரைக்கும் ஒரு 100 கூட்டங்கள் அட்டன் பண்ணியிருப்பேன், ஃபோட்டோ எடுத்திருப்பேன், வீடியோ எடுத்திருப்பேன். பட் இந்த மாதிரி ஒரு கூட்டம் எனக்கு மனசு நிறைவாக இருந்தது அப்படின்றது வேற எதையும் சமீபத்தில் என்னால் சொல்ல முடியல. என்ன நேயர்களே, இன்னைக்கு நீங்க பார்த்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும் நம்புறோம். மீண்டும் வேறொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.